அரசாங்கத்துக்கு இதனை செய்ய ஆற்றல் இல்லை என்றால் நமக்கு அதிகாரத்தை தாருங்கள். எதிர்கட்சி என்ற வகையில் நாம் டோனர் கான்ஃபரன்ஸ் ஒன்றை ஏற்பாடு செய்வோம். நாம் பாரிய விபத்து இடம்பெற்றிருக்கின்றது, அனர்த்தம் இடம்பெற்றிருக்கின்றது, ஒரு சூறாவளி உருவானது, அதனால் ஏற்பட்டிருக்கின்ற அந்த அனர்த்தங்களை சற்று கூட பொருட்படுத்தாது பழைய வரவு செலவு திட்டத்தை தான் இப்போது இங்கு அங்கீகரிக்கப் போகின்றோம். இது என்ன அளவுக்கு பொருத்தமானது? நான் இருக்கின்றேன். அடுத்த வாரம் இன்னும் ஒரு சில நாட்களை எடுத்துக்கொண்டு நாம் புதிய வரவு செலவு திட்டம் ஒன்றை முன்வைப்போம். இந்த அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்திருக்கின்ற மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் வரவு செலவு தயாரிப்போம். உடனடியாக நாம் சர்வதேச உதவி வழங்கும் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாம் இதனை செய்வது அவசியம். அரசாங்கத்துக்கு இதனை செய்ய ஆற்றல் இல்லை என்றால் நமக்கு அதிகாரத்தை தாருங்கள். எதிர்கட்சி என்ற வகையில் நாம் டோனர் கான்ஃபரன்ஸ் ஒன்றை ஏற்பாடு செய்வோம். நாம் அரசாங்கத்துடன் இணைந்து அதனை ஏற்பாடு செய்து நாட்டுக்கு தேவையான நிதி ஏற்பாடுகளை உதவிகளை நாம் பெற்றுத் தருவோம். நாடெனும் வகையில் பல சவால்களுக்கு முகம் கொடுக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் எதிர்கட்சி என்ற வகையில் நாம் எமது பொறுப்புகளையும் கடமைகளையும் நாங்கள் நிச்சயமாக நிறைவேற்றுவோம். தேசிய இன மத கோத்திரங்கள் பாகுபாடுகளின்றி தராதரங்கள் பாராமல் அரசியலை ஒருபுறத்தில் வைத்துவிட்டு நாட்டு மக்கள் எதிர்பார்க்கின்ற அந்த உன்னதமான சேவையை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு அதற்கான பணிகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் ஜப்பான் தூதுவர், தென்கொரிய தூதுவர், ஐரோப்பிய யூனியன் எம்பசிடர், இந்திய உயர்ஸ்தானிகர், இத்தாலி மற்றும் ஜெர்மன் எம்பசிடர்ஸ், அதுபோன்று உலக வங்கி, அந்த அனைத்து பிரதானிகளையும் சந்தித்து நாங்கள் வழங்கிய முக்கியமான செய்திதான் எமது நாட்டிற்கு வழங்கக்கூடிய அனைத்து நிவாரணங்களையும் அனைத்து நிதியுதவிகளையும் உயர்ந்த அளவில் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்திருக்கின்றோம். விசேடமாக பாதிக்கப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் அந்த நிவாரண உதவிகளை வெளிப்படைத்தன்மையோடு பாகுபாடுகளின்றி அந்த மக்களுக்கு வெளிப்படைத்தன்மையோடு நியாயமான முறையில் வினைதிறனாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு நாங்கள் அந்த செய்தியை அவர்களுக்கு நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். நாங்கள் இதனை அன்றும் தெரிவித்தோம், இன்றும் நாங்கள் அந்த கருத்தையும் தெரிவித்து வருகின்றோம். நாளைய தினமும் இந்த கடமையை மக்களுக்காக வேண்டி விசேடமாக பாதிக்கப்பட்ட தரப்பினருக்காக நாளைய தினமும் நாங்கள் இதனை செயற்படுத்துவோம். இந்த சந்தர்ப்பத்தில் தேவைப்படுகின்ற விடயங்கள் தான் நாங்கள் நம்புகின்ற வகையில் அதனை 6 R's என்பதாக நாங்கள் இதனை அடைமுறைப்படுத்துகின்றோம். ரெஸ்பாண்ட், ரிலீவ், ரீஹாபிலிட்டேஷன், ரிகவர், ரீகன்ஸ்ட்ரக்ட், ரீபில்ட். பதிலளிப்பு வழங்கப்பட வேண்டும், நிவாரணம் அளிக்கப்பட வேண்டும், புனரமைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும், இழந்தவற்றை மீள பெற்றுக் கொடுக்க வேண்டும், மீள் கட்டுமானங்களை மேற்கொள்ள வேண்டும், மீள் புனரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இவற்றுக்கு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அந்த தரப்பினருக்கு உயரியபட்ச நிவாரணத்தை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். உயிர்களை இழந்த குடும்பங்களுக்கு, இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு உயரியபட்ச நிதி ஒதுக்கீட்டை வழங்க வேண்டும். அதற்கு ஒருங்கிணைந்த வேலை திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். வீடுகள் இழக்கப்பட்டிருக்கின்றன, சொத்துக்கள் இழக்கப்பட்டிருக்கின்றன, வாழ்வாதாரம் இழக்கப்பட்டிருக்கின்றன, சுயதொழில் வாய்ப்புகள் இழக்கப்பட்டிருக்கின்றன. கமத்தொழில் துறையில் நெல் விவசாயி, மரக்கறி, தேயிலை, ரப்பர், பல வகை ஏற்றுமதி பயிற்சிகளில் ஈடுபட்டவர்கள், அனைத்து விவசாய தொழில்துறையோடு ஈடுபட்டவர்கள் அனாதரவற்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அந்த தரப்பினருக்கு நாங்கள் நிவாரணங்களை வழங்க வேண்டும். இன்று அந்த விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன, குளங்கள், குளக்கட்டுகள் உடைக்கப்பட்டிருக்கின்றன, பயிர் நிலங்கள் அழிவுக்குட்பட்டிருக்கின்றன, வீதி கட்டமைப்பு
அழிந்து கிடக்கின்றன. மின் வசதிகள் மின்சார வசதிகள் சிற்சில பிரதேசங்களில் தான் சாதாரண நிலை காணப்படுகின்றன. சுகாதாரத்துறையில் பிரச்சனை இருக்கின்றது. பெண்கள் பிரஜைகளது சுகாதாரத்தை வலுப்படுத்த வேண்டும். சுற்றுலா தொழில்துறை நாங்கள் இன்னும் அதனை ஊக்குவிக்க வேண்டும். இது மிகவும் இக்கட்டான நிலைமை, கஷ்ட நிலைமை. இது சுற்றுலா காலப்பகுதி, விசேடமாக டூரிசம் கேன்சலேஷன் அவற்றை நாங்கள் தவிர்த்து கொள்வதற்கு கூடுதல் அவதானத்தை செலுத்துதல் வேண்டும். எனக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்திலிருந்து 10 மணிக்கு கிடைத்த அறிக்கையின் மூலம் இன்னும் பாதிக்கப்பட்டவர்களது அளவு இன்னும் அதிகரித்து வருகின்றன. பாதிக்கப்பட்ட தரப்பினர்கள் நபர்களாக எடுத்துக்கொண்டால் 15,86,329 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பமாகின்ற போது விசேடமாக நாங்கள் சிறிய நுண்ணிதி தொழில் முயற்சியாளர்கள், கைத்தொழில் துறைகள், தொழிற்சாலைகளுக்கூடாக தொழில் வாய்ப்புகளை வழங்கிய அந்த தொழில் முயற்சியாளர்களுக்கு வழங்கக்கூடிய அனைத்து நிவாரணங்களை நாங்கள் வழங்க வேண்டும். தற்பொழுது கடன் தவணைகளை செலுத்துவதை இடைநிறுத்துகின்ற ஒரு முறையில், லீசின் செலுத்துவதை இடைநிறுத்துகின்ற முறைகளை நாங்கள் தயவு செய்து இந்த இடர்நிலையில் பராட்டே சட்டத்தின் மூலம் அந்த வீடுகளை ஏல விற்பனையில் விற்கின்ற நிலைமைகளுக்கு செல்ல வேண்டாம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குங்கள். அதற்கு சுற்றறிக்கைகளுக்கு உட்பட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நிவாரணங்களை இழக்க செய்ய வேண்டாம். இந்த காலம் கடந்த சுற்றறிக்கைகளை மாற்றி அமையுங்கள். அரச உத்தியோகத்தர்களுக்கு சுதந்திரமான முறையில் சென்று இந்த நாட்டு மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய சட்ட கட்டமைப்புகளை ஏற்படுத்துங்கள். இந்த நிலைமையாகின்ற போது எமது நாட்டில் இந்த அனர்த்தத்தின் மூலம் 2 லட்சம் அளவிலான நுகர்வோர் சமுதாயத்தை சூறையாடுகின்ற மாஃபியா, பொருளாதார மாஃபியா உருவாக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக சட்டத்தை அமுல்படுத்துங்கள். வாழ்வாதாரத்தை இழந்து, இயல்பு வாழ்க்கையை இழந்து, கிராமங்கள் நகரங்களாக அழிக்கப்பட்டு இந்த பாதிப்புக்குட்பட்டிருக்கின்ற மக்கள் தொடர்பில் உருக்கமான முறையில் அவர்களது கவலைகளை உணர்ந்து, அவர்களது மனதில் உண்டு இருக்கின்ற அந்த வேதனைகளுக்கு வார்த்தைகளால் அல்ல, நிவாரணங்களால், செயற்பாடுகளால் அவர்களுக்கு வலுவூட்ட வேண்டும். இவர்களுக்கு பதிலளியுங்கள், தீர்வுகளை பெற்றுக் கொடுங்கள். நாங்கள் பிரச்சனைகளிலிருந்து தூர விலகி செல்லக்கூடாது. இது எமக்கான பிரச்சனையாக நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு நிவாரணம் அளிப்பதற்கு நாங்கள் அர்ப்பணிப்புகளை செய்ய வேண்டும். நாங்கள் ஒருபோதும் இந்த அனர்த்தத்தை அரசியல் மயமாக்க கூடாது. நாங்கள் சைக்ளோன் பொலிட்டிக்ஸ் செய்யக்கூடாது. உயிர் சேதங்கள், சொத்து சேதங்கள், உயிர் சேதங்களுக்கு உட்பட்ட அந்த மக்களை மையப்படுத்தி அரசியல் ரீதியாக புகழ் பெறுகின்ற நடவடிக்கைகளில் நாங்கள் ஈடுபடக்கூடாது. ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களது இந்த வாழ்வாதாரத்தை இழந்த மக்களுக்கு, அவர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய உயரிய பணிதான் மீண்டும் திரும்பி பார்த்து இந்த சேதங்களை எமக்கு குறைத்துக் கொண்டிருக்க முடியும். ஏன் எங்களால் அதனை குறைத்துக் கொள்ள முடியவில்லை? ஏன் அனர்த்தத்தை முகாமை செய்வதற்கு பதிலாக அனர்த்தம் இன்னும் ஏன் அதிகரிக்கப்பட்டது? ஏன் அதிகமானது? எமக்கு தவறிய இடங்கள் எங்கே? அரசியல் ரீதியில் நாங்கள் விரல் நீட்டுவதை செய்வதில்லை என்றாலும் உயிர்களை இழந்த, முற்றுமுழுதாக வாழ்வாதாரம் மண் சரிவுகளுக்கு மத்தியில் மண் சரிவுகளால் இழக்கப்பட்ட அந்த பெருமதியான அந்த உயிர்கள், 15 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இந்த தருணமாகின்ற போது பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய பாரிய கடப்பாடுதான்
எமக்கு குறைபாடுகள் இடம்பெற்றிருக்கின்ற அந்த இடங்களை நாங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். மரணங்களை காண்பித்து புகழ் பெறுவதல்ல, மீண்டும் ஒரு தடவை இது போன்றதொரு நிலைமை ஏற்படாத வண்ணம் நாங்கள் இந்த நாட்டை வழிநடத்த வேண்டும். நாங்கள் கீழ்த்தரமான அசிங்கமான அரசியலிருந்து விலகி பண்பாடு மிக்க அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வலுவூட்ட வேண்டும். நாங்கள் கேட்கிறோம், வளிமண்டலவியல் திணைக்களம் இது போன்ற ஒரு பயங்கரமான நிலை உருவாகும் என்று கூறிய போது ஏன் பொறுப்பு வாய்ந்தவர்கள் துயில் கொண்டார்கள்? ஏன் இது தொடர்பில் கவனத்தில் கொள்ளவில்லை? ஏன் துயில் கொண்ட நிலையில் அந்த அதிகாரிகள் செயற்பட்டிருக்கிறார்கள்? நான் இதனை ஹேண்ட்சாட் படுத்துகின்றேன், சபையில் சமர்ப்பிக்கின்றேன். வளிமண்டலவியல் திணைக்களத்தின் நிபுணர்கள் இந்த நாட்டிற்கு வழங்கிய அந்த அனர்த்த நிலைமை தொடர்பான தகவல்கள் தொடர்பில் அந்த விடயங்களை நான் ஹேண்ட்சாட் படுத்துகின்றேன். விசேடமாக இந்த சந்தர்ப்பத்தில் எமது பொறுப்பாக இருப்பதுதான் பிழைகளை சரி செய்து கொள்வது, குறைபாடுகளை நிவர்த்தி செய்து கொள்வது. நாட்டை கட்டியெழுப்புவதற்காக எமக்கு வழங்க முடியுமான உயர்ந்தபட்ச ஒத்துழைப்பையும் பலத்தையும் வழங்குவதற்கு நாங்கள் அர்ப்பணிப்போடு செயற்படுவோம். 2 லட்சம் மக்களுக்காக வேண்டி நாங்கள் எமது கடமைகளை நிறைவேற்றுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். மக்கள் பல கேள்விகளை கேட்கின்றார்கள். வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறல்களை முன்வைத்திருக்கின்ற நிலையில் ஏன் அவற்றை வினைதிறனான முறையில் கீழ்மட்ட மக்களுக்கு ஏன் தொடர்பாடல் செய்யவில்லை? பிரதேச பொறிமுறை காணப்படுகிறது, மாவட்டத்தில் அந்த கட்டமைப்பு காணப்படுகிறது, பிரதேச செயல பிரிவுகளில் அந்த பொறிமுறை காணப்படுகிறது, கிராம சேவகர் பிரிவுகளூடாக அந்த கட்டமைப்பு காணப்படுகிறது. ஏன் இந்த கட்டமைப்பு காணப்பட்டிருந்த போதும் ஏன் தொடர்பாடல் செய்யவில்லை? மக்களுக்கு ஏன் அறிவிக்கவில்லை? பாதிக்கப்பட்ட அந்த பாதிப்பு நிலையை குறைப்பதற்கே நடவடிக்கை எடுக்கவில்லை. அனர்த்த முகாமைத்துவத்தை சரியான முறையில் ஏன் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கவில்லை? அனர்த்த முகாமைத்துவ சட்டத்தில் காணப்பட்ட குறைபாடுகளை ஏன் சரியான முறையில் நிவர்த்தி செய்யப்படவில்லை? நாட்டிற்கு தேவையான டொப்ளர் ரேடார் சிஸ்டங்களை ஏன் நிறுவுவதற்கு முடியவில்லை? அனர்த்த நிலைமையின் பாதிப்புகளை கர்ணகொடூரங்களை தெரிந்து கொண்டும் ஏன் அவசர கால நிலைமையை பிரகடனப்படுத்தவில்லை? நான் இந்த கேள்விகளை நாங்கள் கேட்க வேண்டும். இந்த கேள்விகளை கேட்காவிட்டால் நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செய்ய முடியுமான அந்த செயற்பாட்டை செய்யவில்லை என்றுதான் அர்த்தம். டொப்ளர் ரேடார் கட்டமைப்பு தொடர்பில் 2014ஆம் ஆண்டு அனர்த்த முகாமைத்துவ ஆலோசனை குழு கூட்டத்திலும் இந்த சபையிலும் நான் பல்வேறு பரிந்துரைகளை முன்வைத்திருக்கின்றேன். யாரும் அவற்றை கவனத்தில் கொள்ளவில்லை. இன்றும் அதனை சரியான முறையில் டொப்ளர் ரேடார் சிஸ்டம் ஒன்று நாட்டில் இல்லை. சுனாமி ஒன்று இடம்பெற்று 2004 சுனாமி இடம்பெற்றது. டொப்ளர் ரேடார் சிஸ்டம் புத்தளத்தில் ஆரம்பிப்பதற்கு சில வாரங்களுக்கு முன்னர் ஆரம்பித்தார்கள். பொத்துவிலுக்கும் தேவைப்படுகிறது. இன்னும் டொப்ளர் ரேடார் சிஸ்டம் பல தேவைப்படுகின்றன. 2014 அதற்கு முன்னரும் நான் இங்கு வழங்கிய பரிந்துரைகளை நான் ஹேண்ட்சாட் படுத்துகின்றேன். இவற்றை செய்யாமையினால் உண்மையில் நாங்கள் நாடு என்ற வகையில் மிகவும் கஷ்டமான நிலைக்கு உட்பட்டிருக்கின்றோம். இது போன்றுதான் இந்த சந்தர்ப்பத்தை நான் அரசாங்கத்திற்கு பல பரிந்துரைகளை முன்வைப்பதற்கு நான் பயன்படுத்திக் கொள்கின்றேன். விசேடமாக தயார் நிலை பொறிமுறை, அதில் பலவீனங்கள் காணப்படுகின்றன. அதனை சரி செய்து கொள்ள வேண்டும். தேசிய, மாவட்ட, பிரதேச, கிராமிய மட்ட அடிப்படையில் அந்த தயார் நிலைகளை நாங்கள் இன்னும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். நேர காலத்தோடு வருகின்ற அந்த அறிவுறுத்தல்கள் எதிர்வுகள் தொடர்பில் தேடி பார்த்து அதனை தொடர்பாடு செய்யக்கூடிய வலை அமைப்பை பலப்படுத்த வேண்டும். அப்புறப்படுத்துகின்ற திட்டங்கள், அதுபோன்று ஷெல்டர் ரெடினஸ், அவற்றை நாங்கள் வலுப்படுத்த வேண்டும். அனர்த்த முகாமைத்துவ ஒருங்கிணைப்பினை
மேலும் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுபோன்று நிச்சயமாக அப்புறப்படுத்துகின்ற வளையங்களை நாங்கள் தாபிக்க வேண்டும். வலுசக்தி துறையில் இது போன்ற அனர்த்த நிலை ஒன்றின் போது ஏற்படுகின்ற சிக்கல்களுக்கு நிலைபேறான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும். வலுசக்தி துறை மாத்திரமல்ல, போக்குவரத்து வசதிகள், பாலங்கள் இடிந்து விழுகின்ற போது அனர்த்த நிலைமையில் எம்மிடம் மொபைல் பாலங்களை உடனடியாக வழங்குகின்ற வேலை திட்டம் காணப்பட வேண்டும். விசேடமாக அனர்த்த முகாமைத்துவ துறை தொடர்பாக சிறந்த ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். மண் சரிவை தடுப்பதற்கான ஒரு வேலை திட்டம் இருக்க வேண்டும். வெள்ள கட்டுப்பாடு, அதே போன்று வடிகால் அமைப்புக்கான ஒரு திட்டம் நமக்கு தேவையாக இருக்கின்றது. அதே போன்று உடனடியாக பதில் நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடிய ஒரு முறையில் இருக்க வேண்டும். அதனை ஒருங்கிணைப்பு செய்தால் அதனை தொடர்பாடு செய்வதில் இருக்கின்ற குறைபாடுகள், அதே போன்ற லாஜிஸ்டிக் சம்பந்தமான பிரச்சனைகள், அவற்றை வெற்றிக் கொள்வதற்கான பல யோசனை திட்டங்கள் இருக்கின்றன. குறிப்பாக எமது கட்சி, அதே போன்று நாம் எமது கல்விமான்களுடன் இணைந்து பல்கலைக்கழக கலாநிதிகள், பேராசிரியர்கள், விரிவியாளர்களுடன் இணைந்து நாம் ஒரு புதிய அனர்த்த முகாமைத்துவ திட்டத்தை சமர்ப்பிக்க இந்த சந்தர்ப்பத்தில் வேலைகளை ஆரம்பித்திருக்கின்றோம். குறிப்பாக அரசாங்கத்தின் வகை பொறுப்பு கூறல் மற்றும் பொறுப்பு கூறுவது சம்பந்தமான வேலை திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும். இதற்கான ரேபிட் டிப்ளாய்மெண்ட் ஆஃப் ரிலீஃப், துரிதமாக நிவாரணம் வழங்கும் ஒரு வேலை திட்டத்தில் நாம் ஈடுபட வேண்டும். அதை போன்று நீர்த்தேக்கங்களின் முகாமைத்துவம் செய்வது சம்பந்தமான வேலை திட்டமும் இதனை விட பலம் வாய்ந்ததாக மேற்கொள்ளப்பட வேண்டும். நிவாரணம் வழங்கும் போது எமக்கு இந்தியாவின் ஆபரேஷன் சார்மந்து அந்த கருத்திட்டத்தில் இருந்து பெரும் சேவையை பெற்றுக்கொள்ள முடிந்தது. நாம் இந்தியா உள்ளடங்கலாக அந்த பல நாடுகளுக்கு அந்த வசதிகளை வழங்கியதை நான் நன்றி தெரிவிக்கின்றோம். ஆனாலும் ஒரு நாடு என்ற வகையில் இந்தியா அந்த சார்பந்து திட்டத்தை அமுல்படுத்தும் வரை நாம் காத்திருக்க கூடாது. எமது அனர்த்த நிவாரண செயல்முறையை நாம் அமுல்படுத்த வேண்டும். குறிப்பாக பாதிக்கப்பட்ட அந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட அனைத்து விடயங்கள் சம்பந்தமாகவும் வழிபடை தன்மையை கொண்டு ஒரு வேலை திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும். குறுங்கால, நடுத்தர கால மற்றும் நீண்ட கால கட்டி எழுப்பும் ஒரு வேலை திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும். நான் கூற விரும்புகின்றேன், எமது நாட்டுடன் ஒப்பிட்டு பார்க்கும் போது இந்தியாவை அவர்கள் எவ்வாறு செயற்பட்டிருக்கின்றார்கள் என்று பார்க்க விரும்புகின்றேன். கால்நிலை அவதான நிலையம் அவர்கள் சிவப்பு எச்சரிக்கையை விடுத்தார்கள். நிவாரணம் வழங்குகின்ற சொத்துக்கள் மற்றும் நிவாரணம் வழங்குகின்ற வளங்கள் நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் போர்ஸை அவர்கள் அனுப்பினார்கள். எமது நாட்டில் அவ்வாறான தேசிய அனர்த்த பதில் நடவடிக்கை படையொன்று ஏற்படுத்துவதற்கு நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனைய அமைச்சுகளுடன் ஒருங்கிணைப்பு மாத்திரமல்ல, ஒவ்வொரு துறையும் ஆயத்தமாக இருந்தார்கள். டிஜிட்டல் சர்வைலன்ஸ் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தினார்கள். நான் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் முதலமைச்சரின் நடவடிக்கைகள் பற்றி தான் கூறுகின்றேன். அந்த மாநிலத்தில் அவர்கள் அந்த வேலை திட்டத்தை அமுல்படுத்திய முறையை கூறுகின்றேன். அதே போன்று எல்லை கடந்த தொடர்பாடலையும் அவர்கள் அமுல்படுத்தினார்கள். எமது நாட்டுக்கு இந்தியா ஒரு பாரிய சேவையாற்றியது, நிவாரணம் வழங்கியது. அவர்களின் அந்த உடனடி பதில் நடவடிக்கை ஒரு அணியை அனுப்பினார்கள். அதே போன்ற கடற்படையினர், விமானப்படையினரும் வருகை தந்தார்கள். நான் இந்த விடயங்களை கூறுவதற்கு காரணம், தித்வா சூறாவளியிலிருந்து நாம் பாடங்களை கற்றுக்கொண்டு நாம் மிக விரைவாக எமது நாட்டு அனர்த்த முறைகளை உடனடியாக மாற்றம் செய்ய வேண்டும். நாம் புதிய சட்டம் ஒன்றை கொண்டு வர வேண்டும். புதிய சட்டத்தின் மூலம்
நடைமுறையில் உள்ள இந்த செயல்முறைகளை மாற்றம் செய்ய வேண்டும். நாம் தேசிய காலநிலை தாக்குப்பிடித்தல் மற்றும் அனர்த்தங்களை குறைப்பதற்கான ஒரு வேலை திட்டத்தை உருவாக்க வேண்டும். நான் இன்னும் சற்று நேரம் எடுக்கின்றேன். நாம் அனர்த்தத்தை குறைக்க வேண்டும், தணிக்க வேண்டும். அந்த அனர்த்தத்தை குறைத்தல், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேவையான அதிகாரங்களை நாம் அமுல்படுத்த வேண்டும். அந்த அதிகாரங்களை பெற்றுக் கொடுக்க வேண்டும். நிதி சார் சுதந்திரத்தை வழங்க வேண்டும். அதே போன்று நடவடிக்கை சார் சுவாதீன தன்மையை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதே போன்று தொடர்பாடல் பலப்படுத்தப்பட வேண்டும். அவசர பதில் நடவடிக்கை குழுக்களை ஏற்படுத்த வேண்டும். டிஜிட்டல் ரிஸ்க் மேப்பிங் முறையில் அது ரியல் டைமாக இருக்க வேண்டும். MBROவும் அதே போன்றும் காலநிலை வளிமண்டலவியல் திணைக்களம் உள்ளடங்கலாக இணைய நிறுவனங்கள் முழு நாட்டிலும் அமல்படுத்தக்கூடிய ஒரு பொறுமையை உருவாக்க வேண்டும். மாவட்ட மட்டத்தில், பிரதேச மட்டத்தில் இது அமல்படுத்தப்பட வேண்டும். நான் ஜெர்மன் தூதுவருடன் கலந்துரையாட போது அவர் கூறினார், இவ்வாறான அனர்த்த நிலைமைகளின் போது அந்த நாடு பின்பற்றுகின்ற கிரீசன்ஸ்டாப் என்ற திட்டம் பற்றி குறிப்பிட்டார். அங்கு 6 பெடரல் மாநிலங்கள் இருக்கின்றன. அந்த 6 மாநிலங்களிலும் தனிப்பட்ட வெவ்வேறு அரசியல் கட்சிகள் இருக்கின்றார்கள். அவர்கள் சான்சலருடன் அதிபதியுடன் கலந்துரையாடி கட்சி அரசியலை கைவிட்டுவிட்டு இவர்கள் அனைவரும் தேசிய ஒரு வேலை திட்டத்துக்காக முகம் கொடுக்கின்றார்கள். எமது நாட்டில் எவ்வாறு இருக்கின்றதா? கவலைக்குரிய விடயம், அனர்த்த முகாமைத்துவ கூட்டத்துக்கு எனக்கு அழைப்பு விடுத்தார்கள். நான் அதனை ஏற்றுக்கொண்டேன். நான் இப்போது கூறுவது சில மாதங்களுக்கு முன்னர் 7 மாதம் இடம்பெற்ற ஒரு விடயம் பற்றி கூறுகின்றேன். ஆனாலும் இறுதி நேரத்தில் நேரத்தை மாற்றினார்கள். நேர மாற்றம் செய்யப்பட்ட போது தடுக்க முடியாத ஒரு காரணத்தினால் எனக்கு அதில் பங்கேற்க முடியவில்லை. நான் பிரேரித்தேன். ரஞ்சித் பண்டார் அவர்களை அனுப்புவதற்கு நான் பிரேரித்தேன். அந்த அனர்த்த முகாமைத்துவ குழுவுக்கு அதனை நிராகரித்தார்கள். ஏன் இவ்வாறு குறுகிய மனப்பான்மையுடன் செயற்படுகின்றீர்கள்? ஏன் இந்த சபையில் இது பற்றி விவாதிக்க வாய்ப்பளிப்பதில்லை? இது சம்பந்தமாக பேசினால்தான் நாம் இதனை திருத்திக் கொள்ள முடியும். நாம் அந்த இடத்துக்கு செல்ல வேண்டும். குறிப்பாக நான் கூற விரும்புகின்றேன், தேசிய அனர்த்த பதில் நடவடிக்கை ஒரு குழுவை தாபிக்க வேண்டும். அதே போன்று காலநிலை வானிலை நிலைமைகளின் அடிப்படையிலான ஒரு பட்ஜெட்டின் முறைகளை நோக்கி பயணிக்க வேண்டும். அரசியலற்ற புதிய பொறிமுறை ஒன்றை, புதிய சட்டம் ஒன்றை அமுல்படுத்த வேண்டும். அதே போன்று தேவை சம்பந்தமான ஒரு மதிப்பீடு, வெளிப்படைத்தன்மையுடன் ஒரு வேலை திட்டத்தை அமுல்படுத்தி நாம் அனர்த்தங்களை தடுப்பதற்கான உருவாக்கப்படுகின்ற புதிய பொறுமுறை ஒன்றுக்கான நாம் தேவையான கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதன் மூலம் அதனை நல்ல முறையில் அமல்படுத்தலாம். இறுதியாக பிரதி சபாநாயகர் அவர்களே, நாளை பாராளுமன்றம் இல்லை, வெள்ளிக்கிழமை இருக்கும் தானே? வெள்ளிக்கிழமை நாம் ஒன்று கூடி வரவு செலவு திட்டத்தையும் அங்கீகரிக்கின்றோம். சற்று கூறுங்களேன், எனக்கு இன்று நாட்டின் நிலைமைக்கு இந்த வரவு செலவு திட்டம் பொருத்தமானதா? இந்த நாட்டின் நிலைமைக்கு பொருத்தமான வரவு செலவு திட்டமா வெள்ளிக்கிழமை நிறைவேற்றப்பட போகின்றது? நாம் என்ன செய்ய வேண்டும்? உண்மையை பேசுவதாக இருந்தால், இந்த 15 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் இன்று காலை 10 மணி வரை பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற வகையில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நாம் உணர்வு பூர்வமாக செயற்பட வேண்டும். நாம் இன்னும் சில நாட்களை எடுத்து நாம் புதிய வரவு செலவு திட்டம் ஒன்றை ஒரு சில நாட்களுக்குள் தயார் செய்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கக்கூடிய ஒரு வரவு செலவு திட்டத்தை உருவாக்கி அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களை கட்டி எழுப்புகின்ற வரவு செலவு திட்டத்தை தயாரித்து இந்த அழிவடைந்திருக்கின்ற, இந்த பாதிக்கப்பட்டிருக்கின்ற பிரதேசங்களை, மக்களின் வாழ்க்கையை கட்டி எழுப்பும் வரவு செலவு திட்டம் அவசியம்தானே? நாம் வெள்ளிக்கிழமைக்கு என்ன செய்ய போகின்றோம்?
பாரிய விபத்து இடம்பெற்றிருக்கின்றது, அனர்த்தம் இடம்பெற்றிருக்கின்றது, ஒரு சூறாவளி உருவானது. அதனால் ஏற்பட்டிருக்கின்ற அந்த அனர்த்தங்களை சற்று கூட பொருட்படுத்தாது பழைய வரவு செலவு திட்டத்தை தான் இப்போது இங்கு அங்கீகரிக்கப் போகின்றோம். இது என்ன அளவுக்கு பொருத்தமானது? நான் இருக்கின்றேன். அடுத்த வாரம் இன்னும் ஒரு சில நாட்களை எடுத்துக்கொண்டு நாம் புதிய வரவு செலவு திட்டம் ஒன்றை முன்வைப்போம். இந்த அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்திருக்கின்ற மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் வரவு செலவு தயாரிப்போம். உடனடியாக நாம் சர்வதேச உதவி வழங்கும் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாம் இதனை செய்வது அவசியம். அரசாங்கத்துக்கு இதனை செய்ய ஆற்றல் இல்லை என்றால் நமக்கு அதிகாரத்தை தாருங்கள். எதிர்கட்சி என்ற வகையில் நாம் டோனர் கான்ஃபரன்ஸ் ஒன்றை ஏற்பாடு செய்வோம். நாம் அரசாங்கத்துடன் இணைந்து அதனை ஏற்பாடு செய்து நாட்டுக்கு தேவையான நிதி ஏற்பாடுகளை உதவிகளை நாம் பெற்றுத் தருவோம். மூன்றாவது யோசனை, உடனடியாக IMF-க்கு கூறுங்கள். புதிய IMF அக்ரிமெண்ட் ஒன்றை நோக்கி பயணிக்க வேண்டும். இந்த அனர்த்தத்துடன் இந்த பாரிய மோசமான மக்களை பாதிக்கக்கூடிய மக்களை இந்த IMF நிபந்தனைகளுடன் நாம் முன்னோக்கி செல்ல முடியுமா? ஜோக் கண்டுகிறீர்களா? இப்போது நீங்கள் IMF தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு முடியாது என்றால் MIயை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் IMF-க்கு கூறுவோம். உங்களுக்கு முடியாது என்றால் நாம் கூறுவோம். உடனடியாக இந்த நிபந்தனைகளை நீக்க வேண்டும். பாரிய ஒரு அனர்த்தம் உருவாகி இருக்கின்றது. மிக பெரும் அழிவு ஏற்பட்டிருக்கின்றது. உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன. பெற்றோர், தந்தைமார், தாய்மார், குழந்தைகள், பிள்ளைகள் அனைவரும் மண்ணில் அடிபட்டிருக்கின்றார்கள், புதைந்து போயிருக்கின்றார்கள். இந்த நிலையில் நாம் IMF-இன் நிபந்தனைக்கு கட்டுப்படுத்த வேண்டுமா? இந்த நிபந்தனைகளை நான் இவ்வாறு நீக்க வேண்டும். எதிர்கட்சியினர் நாம் உங்களுக்கு ஆதரவு வழங்குவோம். நாம் ஜனாதிபதி டிரம்புக்கு எழுதுவோம். முடியும் என்றால் நேரடியாக சென்று சந்திப்போம். சர்வ கட்சி குழுவாக நாம் அவர்களை போய் சந்தித்து வைப்போம். ரெசிப்ரோக்கல் டெரிஃபை நாம் நீக்கிக் கொள்வோம். அந்த வரியை நீக்கிக் கொள்வோம். அதன் மூலம் நாம் ஒரு சிறிது அளவேனும் எமது கைத்தொழில் துறைக்கு ஒரு பலத்தை சேர்க்க முடியும். நான் தெளிவாக கூற விரும்புகின்றேன். இந்த வரவு செலவு திட்டத்தை புறந்தள்ளிவிட்டு புதிய வரவு செலவு திட்டத்துக்கு நோக்கி பயணிப்போம். இதனை புரிந்து கொள்ளுங்கள். IMF கூறியிருக்கின்றது பிரைமரி பேலன்ஸ் 2.3 இருக்க வேண்டும் என்று. 3.8 அதிகரிக்கப்பட வேண்டும். 479 பில்லியனை சேமித்திருக்கின்றோம். இந்த சேமிக்கப்பட்ட நிதியை நாம் நாட்டை கட்டியெழுப்ப பயன்படுத்த வேண்டும். அரசு வருமானத்தை 15% என்ற இலக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. நாம் 15.9 என்ற இலக்கையும் தாண்டி சென்றிருக்கின்றோம். 287 மில்லியன் மிகையா இருக்கின்றது. இந்த மிகையான நிதியை மனிதனை வாழ செய்வதற்கு, மனிதனை அரவணைப்பதற்கு, நாட்டை பாதுகாப்பதற்கு, நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு, அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு, இழந்திருக்கின்ற அந்த விவசாய நிலங்கள், தேயிலை, ரப்பர் அல்லது பல வகையாக இருக்கலாம், ஏற்றுமதி பயிற்சியாக இருக்கலாம், உடனடியாக இந்த துறைகளுக்கு நாம் நிவாரணம் வழங்கும் வேலை திட்டம் ஒன்றை, தேயிலை உள்ளிட்ட அனைத்து பயிற்சிகளுக்கும் நிவாரணம் வழங்குகின்ற ஒரு நிதியை நாம் ஸ்தாபித்து கமத்தொழிலை பாதுகாக்க, சுய தொழில் வாய்ப்பை பாதுகாக்க, கைத்தொழில் துறையை பாதுகாக்க, அவர்களை கட்டி எழுப்பும் வரை அவர்களுக்கு வாழ்வதற்கு ஒரு கொடுப்பனையை வழங்க வேண்டும். கட்டாயமாக இதனை செய்ய வேண்டும். எனவே வெள்ளிக்கிழமை நாம் செய்ய இருக்கின்ற அந்த ஜோக்கான விடயத்தை ஏன் நாம் இன்னும் ஒரு சில நாட்களை எடுத்து இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக புதிய ஒரு வரவு செலவு திட்டத்தை புதிய யோசனைகளுடன் நாம் கூடுதலான நிதியுடன் நாம் ஏன் அங்கீகரித்துக் கொள்ள முடியாது? அதே போன்று இறுதியாக அரசியலற்ற தேசிய அபிவிருத்தி வேலை திட்டம் ஒன்றை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். அந்த வேலை திட்டத்தை நாம் அமுல்படுத்துவதற்கு எமது ஆதரவையும் வழங்குவோம். குறிப்பாக நாட்டை கட்டி எழுப்புகின்ற எமது பொருளாதார திட்டம் ஒன்றை, எமது கூட்டணியின் பொருளாதார திட்டத்தையும் நாம் தேசிய அபிவிருத்தி திட்டத்தையும் நாம் சமர்ப்பிப்போம். நான் கூறுகின்றேன், அவசர
சந்தர்ப்பம் ஒன்று அவசர நிலைமையை பிரகடனம் செய்யுமாறு நாம் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான வேலை திட்டத்தை வெளியிடுவதற்கு தான். அவ்வாறு ஜனநாயகத்தை இல்லாதொழிப்பதற்கல்ல. நாம் பார்த்தோம் கடந்த நாட்களில். இப்போது அவசர கால சட்டத்தை பயன்படுத்தி ஊடகங்களை கட்டுப்படுத்த அடக்குவதற்கு ஒரு சிலர் ஆலோசனை வழங்குகின்றார்கள். குறிப்பாக சட்டத்துறைக்கு பொறுப்பான அந்த பொறுப்பு வாய்ந்தவர்கள் அவ்வாறான விடயங்களை தெரிவிக்கின்றார்கள். நான் கேட்கின்றேன், நீங்கள் அவ்வாறு செய்ய வேண்டாம். அவசர கால சட்டம் வழங்கப்பட்டிருப்பது ஜனநாயகத்தை ஒழிப்பதற்கல்ல, நாட்டு மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு தான். எனவே அந்த வேலை திட்டத்தில் தற்போது சமூக ஊடக ஆர்வலர்களுக்கு பயன், சேபால், அசேல போன்றவர்களுக்கு அச்சுறுத்தல்கள் விடுக்கப்படுகின்றன. இந்த அவசர கால சட்டத்தை பயன்படுத்துவதன் காரணமாக இந்த அடக்குமுறையை உடனடியாக நிறுத்த வேண்டும். குறிப்பாக நான் கூறுகின்றேன், இந்த சந்தர்ப்பத்தில் நாம் முக்கியமான இந்த விடயங்கள் பற்றி கலந்துரையாடுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பாக யாரும் கவனம் செலுத்தாத ஒரு விடயம்தான் போஸ்ட் ட்ராமேட்டிக் டிசார்டர். இந்த அனர்த்தம் காரணமாக இந்த உளவியல் ஆரோக்கியம் இந்த மக்களுக்கு மிக முக்கியமாக இருக்கின்றது. இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் பல்வேறு அழுத்தங்களுக்கு, மன அழுத்தங்களுக்கு ஆளாகின்றார்கள். எனவே நாம் அதற்கான வேலை திட்டங்களை சுகாதாரத்துறையுடன் இணைந்து அமுல்படுத்த வேண்டும். எமது கட்சியின் நிதியை பயன்படுத்தி குறிப்பாக நாட்டின் அனைத்து பிரதேசங்களையும் உள்ளடக்கும் வகையில் பாரிய வேலை திட்டம் ஒன்றை நாம் செய்து போகின்றோம். அனைத்தையும் நாம் செய்ய முடியாது, ஆனாலும் ஒரு சில துறையை நான் தெரிவு செய்து நாடு முழுவதிலும் வினைத்துறையுடன் ஒரு வேலை திட்டத்தை அமுல்படுத்தி செயற்பட்டு வருகின்றோம். இறுதியாக ஆளும் தரப்பு பிரதமர் கொறடா இருக்கின்றார். ஊவ பர்ணகம பிரதேசத்தில் வீடுகளை இழந்தவர்களுக்கு முகாம்களில் இருக்கின்றவர்கள் வீடுகள் இல்லை, அவர்களுக்கு மீண்டும் வீடுகளுக்கு செல்லுமாறு கூறப்படுகின்றதாம். இது பற்றி தேடி பாருங்கள். 17 முகாம்கள் இருக்கின்றன. மஸ்ஸபன்ன ஆயுர்வேத வைத்தியசாலை, ஹஸ்கெந்த, அலகொல்ல, தெம்புள்ளன, கலனியா, ரத்தம்ப, காகேல், மாணிக்வத்த, கலகமா போன்ற பிரதேசங்களில் ஊவ பர்ணகம் பிரதேசம். அவர்கள் இல்லாத வீட்டுக்கு எவ்வாறு செல்வார்கள்? அனர்த்தங்கள் ஏற்பட்ட வீடுகள். அவ்வாறு இடம்பெறுவதை உடனடியாக நிறுத்த நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் மீண்டும் நான் கூறுகின்றேன், நாம் தொடர்ச்சியாக ஒரு நாடு வகையில் பயணிக்க வேண்டும், மன உறுதியுடன் பயணிக்க வேண்டும். நாம் பிரியாது, தனிப்படாது, இன, மத, சமய வேறுபாடுகள் இன்றி இந்த நாட்டை கட்டியெழுப்பும் நிகழ்ச்சி திட்டத்துக்கு முனைப்புடன் நடைமுறைக்கு பொருத்தமானவர்கள் பக்கச்சார்பின்றி எமது கடமைகளை நாட்டு மக்களுக்காக நாம் நிறைவேற்றுவோம் என்று கூறி முடிக்கின்றேன். பாராளுமன்ற வரவு செலவு திட்டத்தில் உரையாற்றிய எதிர்க்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாச புதிய வரவு செலவு திட்டத்தை முன்வைக்குமாறு கோரிக்கை விடுத்தார். தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள அனர்த்த நிலையை கருத்தில் கொண்டு முன்னர் சமர்ப்பித்த வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றாமல் புதிய வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்து நிறைவேற்றுமாறு யோசனையை முன்வைத்தார். இதேவேளை உங்களுக்கு செய்ய முடியாவிட்டால் அதிகாரத்தை எம்மிடம் தாருங்கள், நாம் இந்த நாட்டை முன்னேற்றுவோம் எனவும் கோரிக்கை விடுத்தார்.